படம் சூப்பர், நல்லா இருந்துச்சு. தாராளமா பார்க்கலாம். சூப்பர் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் சூப்பர். மோகோ பாட்ல யூஸ் பண்ணி பிஜிஎம் தெரிக்க விட்டுட்டாப்ல. என்ன அறிக்கைக்கு அப்புறமா கடவுளே அஜித் கத்த முடியல தியேட்டர்ல, அது ஒண்ணுதான் ஃபீலிங்ஸ். அர்ஜுன் சூப்பரா பண்ணிருக்காரு. ஒரு மங்காத்தாக்கு அப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு 2 பேரையும் ஆன் ஸ்கிரீன்ல பார்க்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவங்க கேரக்டரும் செம்மையா இருந்துச்சு. நல்லா ஒரு நெகட்டிவ் ஷேட்ஸ்ல டிஃப்ரெண்டா பண்ணிருக்காங்க 2 பேரும். ஆமா, நல்லா காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு படம். ஒர்த்து தான், பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்குங்க, எதுவும் குறை இல்லை சொல்றதுக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு 30 மினிட்ஸ் ஸ்லோவா போச்சு. பட் அது ஒரு லவ்வோட அந்த சீக்வன்ஸ் தான் காமிச்சிருக்காங்களே தவிர்த்து அது மொக்கம்லாம் எதுவும் கிடையாது. மொக்கையா தெரியுது சில பேருக்கு, அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. ஃபைட் சீன் உண்மையாவே நல்லா இருக்கு. அர்ஜுன் அண்ட் அஜித் சாரோட ஃபைட் சீன் எல்லாமே நல்லா இருக்கு. ரெஜினா கேசன்ட்ராவோட ரோல் செம்மையா இருந்தது. அப்படியே ட்விஸ்ட் பண்ணி பேசுற மாதிரி அந்த ரோல்லாம் பயங்கரமா இருந்தது. நல்லா அடிச்சிருந்தாங்க அவங்க. த்ரிஷாவோட ரெஜினா கேசன்ட்ராக்கு தான் இந்த படத்துல முக்கியத்துவம் பயங்கரமா கொடுத்துருக்காங்க. பிஜிஎம் சூப்பரா பண்ணிருக்காரு. அனிருத் நல்லா பண்ணிருக்காரு. எந்த ஒரு ஒருத்துங்க 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு கண்டிப்பா நான் ஏகே ஃபேன் தான். ஏகே ரொம்ப பிடிச்சி இது பண்ணி எதுனாலும் நாங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிப்போம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லி ஆனோம், எந்த ஒரு டூப்பும் போடாம இது வரைக்கும் ஸ்டண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. பில்லா 2 ஆகட்டும், பில்லா ஆகட்டும், அடுத்தது இது ஆகட்டும், தீரம் ஆகட்டும், அடுத்தது ஆரம்பம், துணிவு, அண்ட் இப்போ இந்த இதுல கூட கார் ஃபைட் சீன்லாம் செம்மையா இருந்தது. எல்லாம் நல்லா இருந்தது. நல்லா இருக்குங்க, படம் நல்லா இருக்குங்க. ஃபேமிலியோட தாராளமா பார்க்கலாம், எந்த ஒரு இதுவுமே கிடையாது. சில பேர் நெகட்டிவிட்டி கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க, அதெல்லாம் எதுவும் காதுல வாங்காம போய் பார்த்தா நல்லா இருக்கும். த்ரிஷா ஆக்சுவலி நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரோல் கொடுக்கல இந்த இதுல. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சீன்ஸ்ல வராங்க, அதுக்கப்புறம் லாஸ்ட் சீன்ல தான் வராங்க. பட் மிச்சபடி அஜித், அர்ஜுன் அண்ட் ரெஜினா கேசன்ட்ராவோட ரோல் நல்லா இருந்தது. அப்புறம் எல்லாம் ஜஸ்ட் அப்படியே ஒரு சைட் ஆக்டிங் இருக்கு. ஆமா, டிஃப்ரெண்டா காமிச்சிருக்காங்க. ஏன்னா இது அந்த சீக்வல் மட்டும் தான் எடுத்திருக்காங்களே தவிர்த்து மிச்சபடி மகிழ் துர்மேனியோட டைரக்ஷன், அந்த பர்ஃபார்மன்ஸ், அந்த ஸ்கிரீன் பிளே, அந்த இதெல்லாம் ரொம்ப எக்ஸலண்டா பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. எக்ஸலண்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. லவ் இஸ் அன்கண்டிஷனல் அஜித் சார் இப்போ ரீசெண்டா கூட சொல்லியிருந்தாரு. அதை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ்ல அது தெரிஞ்சது நல்லா. நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம். ஃபைட் சீக்வன்ஸ் புதுசாக இருந்துச்சு. நிறைய இருந்துச்சு. நிறைய ரெஃபரன்ஸ்லாம் எதுவும் பெருசாக எனக்கு எதுவும் தோணலை. அந்த காரு ஃபைட் சீன் அந்த ஒரு சிங்கிள் காருக்குள்ளே இந்த கிம்பிள் வச்சு ஏதோ ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. அது நான் கடைசியாக டெட்புல் அண்ட் வூல்வரீனில் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு சீன் அதே மாதிரி இதுலேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. தலை ஒரு மாஸ் ஹீரோ பண்ணது இத்தனை வருஷமாக பார்த்துருக்கோம். இந்த வருஷம் இதில் ஒரு புது வெர்ஷன் அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் தலை நம்ம பார்த்துருக்கோம். மற்றபடி என்ன சொல்கிறது, அர்ஜுன் அவருக்கு 65 வயசுனா யாராவது நம்புவாங்களா இப்படி பண்ணும்போது? அதுவும் இல்லாமல் ஒரு சீனில் அவர் எட்டி ஒதிப்பார் பாருங்க, அவர் காலை அவர் ஹைட்டுக்கு தாண்டி போகும். இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் 65 வயசு இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கு. புரியல. மியூசிக் அனிருத் சூப்பராக போட்டிருக்காரு வழக்கம் போல். இதில் பிஜிஎம் கடவுளே அஜித் அதை மெயின் கான்செப்டாக ஃபுல்லாக வச்சிருக்காரு. எல்லாருமே அந்த ட்ராப் ஆகும்போது அஜித்தனு கத்தும் போது நல்லா வைப்பாக இருந்துச்சு. தாராளமாக பார்க்கலாம். ஃபேமிலியோட காசு இருந்தால் தாராளமாக எல்லாரும் குடும்பம் பாருங்க, இல்லைன்னா நெட்ஃப்ளிக்ஸில் கூட பாருங்க. நல்லா தான் ப்ரோ இருந்தது. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் அனிருத்தோட மியூசிக், எல்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் எல்லாம் செம்மையாக தான் இருந்தது. ஃபேமிலியோட பார்க்கலாம் ப்ரோ. ஒரு தடவை பார்க்கலாம் படம். நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அவ்வளோவா இல்லை ப்ரோ, நல்லா தான். ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம் ப்ரோ. ஆமாம், லைட்டாக லேக் இருக்குது. ஃபர்ஸ்ட் இதுல லேக் இருக்குது. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் படம் போகிறது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது ப்ரோ. பார்க்கலாம். அவர் சூப்பர் ஆக்டிங் ப்ரோ. அவர்லாம் பயங்கரமாக நடிச்சிருந்தாரு.